அவரை யார் சிநேகிக்கிறாங்களோ அவங்கள தான் சிநேகிப்பார். நான் நீதிமான்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேங்க, நான் நீதிமான்க, அதனால சிநேகிக்கிறவர் தான். ஆனால் நீதிமான்களாக இருந்தாலும் அவரை சிநேகிக்கிறவளாக இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பாவத்துக்கு விரோதமாக நிற்கணும்னு பாருங்க. ரத்தம் சிந்துற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்தால் கூட நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நிற்கணுங்க. அந்த அளவுக்கு பாவத்துக்கு மேலே வெறுப்பு வரணும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் மேலே நேசத்தினால, ஆண்டவர் மேலே அன்புனால தான் அந்த அளவுக்கு வரும். விசுவாசி பாவத்தில் விழுந்துட்டா கத்திரத்தில் வார்த்தை கொண்டு திரும்பணும். ஆண்டவரே, நான் இப்படி வாழ்ந்தேன், ஆண்டவரே இப்படி நடந்தேன், ஆண்டவரே இப்படி செஞ்சேன், ஆண்டவரே நான் இப்படிலாம் பண்ணனப்பா, என்ன பாவத்தில் விழுந்துட்டேன். விழுந்தவன் என்ன சொன்ன? வார்த்தைகளை கொண்டு கத்திரத்தில் திரும்பணும். இப்படிலாம் ஊமை மாதிரி நினைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தாரா, இல்லை பிதாவே இயேசுவா வந்தாரா? நான் அவன்கிட்ட கேட்டேன், நீ எனக்கு பாடம் எடுக்க வந்தியா, சந்தேகத்தை கேட்க வந்தியா அப்படின்னு உடனே சொல்லிட்டான். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் வந்தேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் வந்தேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்க எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் நாங்கள் ஒரு சிலராய் உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி வந்திருக்கிறோம். தேவனே, நாங்கள் வேதத்தை ஆராயும் போது விளங்கி கொள்வதற்கு உணர்வு தாங்க, வாழ்வதற்கு கிருபை தாங்க. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே நாம் கடந்த 14 வாரமாக தியானித்தோம். இன்றைக்கு 15வது வாரமாக தியானிக்க போகிறோம். உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாக இருக்கிறார். எல்லாரும் பாவிகள் தான், பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை. ஆனால் தேவனோ நம்மை நீதிமான்களாக்க எண்ணினார். நம்முடைய கிரியைகளினாலே யாரும் நீதிமான் ஆக முடியாது. நம்ம நல்ல கிரியைகளினாலே நீதிமான் ஆக முடியாது. நீதிமான் ஆன பின்பு நல்ல கிரியை செய்யணும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் நம்ம கிரியையினால நீதிமான் ஆகிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, 2 பேர் ஆலயத்தில் செபிக்க போனாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று என்ன சொன்னான்? நான் பரிகாரர், அநியாயக்காரர், இந்த ஆயக்கார மாதிரிலாம் கிடையாது. வாரத்தில் 2 தடவை உபாசிக்கிறேன், தசம பாகம் கொடுக்குறேன் இப்படின்னு சொல்லி தன்னுடைய நல்ல குணங்கள் எல்லாம் சொன்னான். இது உண்மைதானா? உண்மைதான். அவன் செஞ்ச காரியத்தை தான் சொல்கிறான். ஆனால் இந்த ஆயக்காரன் வானத்துக்கு நேரே கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்து கொண்டு பாவியாகிய என்மேல் கிருபை இரும் அப்படின்னு சொன்னான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆகும். அப்புறம் 2 பேரும் நீதிமான் ஆகிறதுக்கு தான் ஜெபம் பண்றாங்க. இவன் என்ன சொல்றான்? தன் கிரியைகள் எல்லாம் வச்சு நான் நீதிமான் ஐயா அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் ஒத்துக்கல, கிரியையினால நீதிமான் ஆக முடியாது.
பாவின்னு ஒத்துக்கும் போது அவனை நீதிமான் ஆக்குறார். எப்படி ஆக்குறார்? ரோமருக்கு நிறுவம் 5வது அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினது நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட. நாம் நல்ல கிரியையினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவோமானால் இயேசு ரத்தம் சிந்த வேண்டியில்லையே. எல்லாருமே நல்ல கிரியை செஞ்சுட்டு போயிடலாமே? இல்லை, எல்லாரும் பாவம் செஞ்சுட்டாங்க. இப்போ நீதிமான்கள் ஆக்கப்படணும். அதுக்கு இயேசு என்ன பண்ணார்? இந்த உலகத்துக்கு வந்து மனிதனாய் பிறந்து நம்முடைய பாவங்களுக்கு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில், ஆண்டவரே நான் இப்படி வாழ்ந்தேன், இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒரு பாவிப்பா, என் பாவங்களெல்லாம் மன்னிங்க, உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறது. இது நிமித்தம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் இதை விட மேலே என்ன சொல்லுது? தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. அப்படின்னா ஆண்டவருடைய கிருபையினாலே தான் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். கிரியையினால் அல்ல, நமது கிரியையினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். எப்படி நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று 5வது வசனம் சொல்லுது. நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். என்ன சொல்றாரு? நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. நான் இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், தர்மம் செஞ்சேன், தானம் செஞ்சேன், சர்ச்சைக்கு இடத்த வாங்கி கொடுத்தேன், இல்லை ஃபேனை போட்டேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன்னு சொல்லி நம்ம கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படி நம்மை மறுஜென்மம் முழுக்கினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டோம், ஆனால் மறுஜென்மம் முழுக்கினார். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஞானஸ்நானத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நாம் ரட்சிக்கப்பட்டோம். இவ்விதமாய் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று எழுதியிருக்கு, தமது கிருபையினால். அப்போ யார் ஒருவர் மனம் திரும்பி தன் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிறார்களோ அவளை மன்னிப்பார். இயேசு தம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்தமாக்குவார். சுத்தமாக்கப்பட்டவர்கள் பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெறணும், பரிசுத்தாய் பெறணும். இந்த அனுபவம் வரும்போது நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதத்திலிருந்து வாசித்தோம். இந்த நீதிமானை பற்றி தான் 14 வாரங்களாக தியானித்தோம். கடந்த வாரத்தில் நீதிமானுடைய காரியத்தை குறித்து தியானித்தோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீதிமான் பொய்ப்பேச்சை வெறுக்கிறான். இதைத்தான் தியானிச்சோம். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். உண்மையாகவே தான் ஒரு நீதிமான், எங்க நீதிமான் ஆகும் முன்னால பொய் நிறைய சொல்லுவாங்க, உண்மைதான். ஆனால் இப்பொழுது நீதிமான் ஆன பிறகு இந்த நீதிமான் என்ன செய்வானா? பொய் பேச்சை வெறுப்பானோ, வெறுத்துருவானோ. ஏன் அப்படின்னா சாத்தானை குறித்து தான் வேதம் சொல்லும். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான், சத்தியத்தின்படி சொல்ல மாட்டான், சொந்தமா சொல்லுவான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அப்போ யெகோவாகிய தேவனை வணங்கி கொன்ற யூதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். உடனே அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஒரே தேவன் உண்டு, அவர் யெகோவா பிதாவாகிய தேவன். இல்லை, உங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ஏனென்றால் அவன் ஆதியிலிருந்து என்ன மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான்னு சொல்றார். அப்படின்னா அவனுடைய கேரக்டர் எல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு யெகோவாகிய தேவன் தான் தெய்வம்னு சொல்றீங்களே, எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? உங்கள் தேவன் பிசாசு அப்படின்றார். காரணம் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே,
ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். நம்முடைய தேவன் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். எங்கேயும் பொய் சொல்ல மாட்டார். அவர் உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுவார். அவர் நமக்கு கற்றுத்தருகிறது எப்படி? உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள் தான் கற்றுத்தரார். பொய் பேசாம இருக்க முடியுமா? பவுல் சொல்றார், நான் பொய் சொல்லுகிறது இல்லை என்று என் தேவன் அறிவார். பொய் சொல்லாம இருக்கிறாங்களே. யோசேப்பு பொய் சொல்லாம இல்லை. அவங்க அப்பாவும் சகோதரர்கள் ஆடுகளை கொண்டு வந்து நிற்கும் போது, அப்பா பார்வோன்னு கேட்டான்னா உங்களுக்கு என்ன தொழில்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? மேய்ப்பன்னு சொல்லுங்க. ஆனா மேய்ப்பர்கள் எகிப்திற்கு யாரு? அருவருப்பானவர்கள். அப்படி அருவருப்பானவர்கள் என்று சொல்லி தெரிந்தும் யோசேப்பு உண்மையை சொல்லுங்கன்றான். உண்மையை சொல்லுங்கன்றான். நம்முடைய வாழ்க்கையில பொய் பேச்ச வெறுத்திடணும். அதே நேரத்தில் சகோதரர்களை பகைச்சா அவன் பொய் சொல்லுகிறான் என்று சொல்லி 1 யோவான் 1:2 சவுனை பகைக்கிற எவனும் பொய் சொல்லுகிறான். சரி, பொய்யர்களுடைய முடிவு என்ன? அக்கினியும் கந்தகமும் ஏறுகிற கடலே முடிவு. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் ஏறுகிற கடல் பங்களிவன். ஏன்னா தேவ ஜனங்களுக்கு, அந்த நீதிமான்களுக்கு பயமே வராதா? நான் என்னத்தை சொல்றேன்னா, புலி பசித்தாலும் புல்லை திங்காதுன்னு. வேற வழியே இல்லை, சாப்பாடே இல்லை, ஆனால் புல்லை கொண்டு போட்டார் நெவர் தொடாது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படித்தாங்க வாழணும். பொய் சொல்லிட்டா ஆண்டவர் நரகத்தில் போட்டுருவாரோ? அது நம்ம கேரக்டராகவே இருக்கக்கூடாதுங்க. கேரக்டராகவே இருக்கக்கூடாது. நம்முடைய தேவன் எவ்வளவேனும் பொய் சொல்லாதவர். அவர் பொய் சொல்லுவதை ஒத்துக்கொள்ள மாட்டார், விரும்ப மாட்டார். ஸோ பொய் சொல்லக்கூடாது. அதே போல சகோதரனை பகைச்சாலும் அவன் பொய் சொல்லுகிறான் அப்படின்னு இருக்கு. அவர் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் என்ற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லி கடந்த முறை தியானித்தோம். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது 146வது சங்கீதம், 146வது சங்கீதம் 8வது வசனம். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அப்போ தேவனுக்கு நீதிமான்கள்னா ஒரு நேசம். அவங்க மேல துன்மார்க்கனுக்கு தூரமா போயிடுவார். ஆனா நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அப்போ ஒரு நீதிமானாய் வாழும்போது தேவன் நம்மை சிநேகிக்கிறவராயிருக்கிறார். எப்போ சிநேகிப்பார்? நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான்கள். ஆனால் எப்போ சிநேகிப்பார்? எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்ன சொல்றார் பாருங்க, என்னை சிநேகிக்கிறவளை சிநேகிக்கிறேன் அப்படின்றார். நீதிமான்களை சிநேகிக்கிறார் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா நீதிமான்களா இருந்தாலும் எப்போ சிநேகிக்கிறாரா? அவரை யார் சிநேகிக்கிறாங்களோ அவங்கள தான் சிநேகிப்பார். நான் நீதிமான்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேங்க, நான் நீதிமான்க, அதனால சிநேகிக்கிறவர் தான். ஆனால் நீதிமான்களாக இருந்தாலும் அவரை சிநேகிக்கிறவங்களா இருக்கணும். அவரை சிநேகிக்கிறவங்களா இருக்கணும். வேதம் தான் சொல்லுது, என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன். அப்போ தேவனை சிநேகிக்கிறவன் அப்படின்னா என்ன? சிநேகிக்கிறதுனா அன்பு செலுத்துறது. தேவனை சிநேகிக்கிறதுனா அன்பு செலுத்து. அப்படின்னா நீதிமான்கள் தான். அவர் மேல எப்படிங்க அன்பு செலுத்துறது? அன்பா இருக்கிறது எப்படி? சிநேகிச்சா சிநேகிப்பேன்றார். அவர் மேல அன்பா இருக்கிறது எப்படி? 97ஆம் சங்கீதம்
97வது சங்கீதம் 10வது வசனம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அப்போ நீதிமான்களை சிநேகிக்கிறார் என்றால் நீதிமான்கள் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை வெறுத்துறணும். பாவத்தை வெறுத்துறணும். விடுறது வேற, வெறுக்கிறது வேற. வெறுக்கிறதுனா என்ன சூழ்நிலை வந்தாலும் எனக்கு முடியாதுன்னுவாங்க. விடுறதுன்னா அந்த நேரத்தில் வெட்டிட்டு அப்புறம் தொட்டுருவாங்க. ஒருத்தன் சாராயம் குடிச்சு வயிறு புண்ணாகி போயிடுச்சு, டாக்டர்கிட்ட போனான், எப்பா இதை விட்டுருப்பா, இதனால தான் புண்ணாயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொடுங்க டாக்டர், நான் மருந்து குடிக்கிறேன்னு குடிப்பான். நல்ல சுகமான பிறகு ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா மறுபடியும் போய் குடிச்சுடுவான். ஏன் குடித்தான் தெரியுங்களா? இவன் வெறுக்கலை, இவன் விட்டான். டாக்டர் சொன்னார் விட்டான், அவ்வளோதான். வெறுக்கிறது வேற, விடுறது வேற. நான் பாவத்தெல்லாம் விட்டுட்டேன், ரைட்டு விடுங்க. ஆனால் நான் வெறுத்துட்டேன்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்க தான் ரைட். வெறுக்கிறவங்களுக்கு பாவம் பிடிக்காது. சே, இது மாதிரி நம்மளால செய்ய முடியாதுப்பா. ஆனால் விட்டவன் இருக்கிறான் பார்த்தீங்களா, தேவைப்படும் போது தொட்டுருவான், தேவைப்படும் போது செஞ்சிருவான் பாவம். அப்படின்னா நானோ நீங்களோ நீதிமான்கள் தான். அவர் நம்மை நேசிக்க வேண்டுமென்றால் நாம் அவரை நேசிக்க வேண்டும். அப்போ நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன? பாவத்தை வெறுத்துடணும், பாவத்துக்கு செத்துடணுங்க, பாவத்துக்கு செத்துடணும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் ரொம்ப சாதாரணமாக வாழ்கிறாங்க. வேதம் அழகா சொல்லும், எபிரேயர் 12:4 நாம் பாவங்களுக்கு விரோதமாக போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்ப எந்த அளவுக்கு நம்ம பாவத்துக்கு விரோதமாக நிற்கணும்னு பாருங்க. ரத்தம் சிந்துற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்தா கூட நான் பாவம் செய்ய மாட்டேன், அப்படின்னு நிற்கணுங்க. அந்த அளவுக்கு பாவத்துக்கு மேல வெறுப்பு வரணும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் மேல நேசத்தினால, ஆண்டவர் மேல அன்புனாலதான் அந்த அளவுக்கு வரும். எந்த மனுஷன் ஆண்டவர் மேல அந்த அளவு நேசிக்கிறானோ அந்த அளவுக்கு பாவத்தை வெறுத்துவான். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 1 பேதுரு 2:24 வாசிங்க. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். என்ன பாருங்க, இப்போ நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். 1, அவருடைய தழும்புகளால் குணமானார். தழும்பு ஏற்றதோ சிலுவையில் ரத்தம் சிந்தினதோ நமக்காக. ரத்தம் சிந்தினது எதுக்கு? பாவங்களை கழுவ. தழும்பு ஏற்றது சுகமாக்க. அவர் 2 காரியம் செஞ்சாருன்னா அவர் 2 காரியம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். எதுக்காக இப்படி செஞ்சாராம்? எதுக்காக சிலுவையில் ரத்தம் செஞ்சு பாவங்களை மன்னிக்கணும்னு நினைச்சாரு? எதுக்காக தழும்புகளால் சுகமாக்கணும்னு நினைச்சாரு? பாவத்துக்கு செத்துறணும்னு நினைக்கிறாருங்க. நம்ம பாவத்துக்கு செத்துறணும்னு நினைக்கிறார். அடுத்து நீதிக்கு பிழைக்கணும்ன்றார். நீதினா யாரு? இயேசு கிறிஸ்து. அவரே நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் மீட்பும் நீதியுமானார் என்று. அப்போ பாவத்துக்கு செத்து இயேசுவுக்காக வாழ்றவன் தாங்க இயேசுவால் ரத்தம் சிந்தி மீட்கப்பட்டவன். அவருடைய தழும்புகளால் குணமாக்கி வச்சிருக்காங்க. அவர் செஞ்சது 2 காரியம். ரத்தம் சிந்தினார் நமக்காக, தழும்பு ஏற்றார். எதற்கு 2 காரியம் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். 1, நம்ம பாவத்துக்கு செத்துறணும், இயேசுக்காக வாழும். இதுக்கு தாங்க. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இயேசுவுக்காக வாழ்வாங்களா இல்லை நமக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக வாழ்வாங்களா தெரியல. அதனால தான் பாவம் செய்யறான். பாவத்துக்கு சாவல, அதனால தான் பாவத்துக்கு சாவல. அருமையானவர்களே, நீதிமானே கர்த்தரை சிநேகிக்கிறார். அப்படின்னா ஏன் சிநேகிக்கிறார்னா அவரை அவன் சிநேகிக்கிறதுனாலே
அவர் அவனை சிநேகிக்கிறார். அப்போ அவரிடத்தில் ஒரு மனுஷன் அன்பு கூறணும்னா என்ன செய்யணுமா? பாவத்துக்கு செத்துடணும். பாவத்துக்கு செத்துடணும், அப்படிதான் வாசித்தோம். பாவத்தை வெறுத்துடணும், அப்படிதான் வசனம் வாசித்தோம். எனக்கு வேணாம்பா, 100% எனக்கு பாவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் விரும்பி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் அது கட்டாயம் தருவாருங்க பலம். எனக்கே உள்ளத்தில் ஐயோ நம்ம பாவஞ்சாமல் இருக்க முடியுமாக்கும், எல்லாரும் பாவஞ்சாராங்க, நம்ம பாவஞ்சாமல் இருக்க முடியுமாக்கும் அப்படின்னு நினச்சேன்னா என்னால் பாவம் செய்ய முடியும். ஆனால் என் ஆண்டவரை நேசிக்கிறேன், அவருக்காக நான் பாவத்தை வெறுக்கிறேன்னு சொல்லணும். என்னை சிநேகிக்கிறவளை நான், அப்போ இயேசுவை சிநேகிக்கிறவன் என்ன செய்வான்? பாவத்தை வெறுத்துருவான். ரெண்டாவதாக அவரை நேசிக்கிறவர்கள், சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறேன், அவரிடத்தில் அன்பு கூறும் என்ன செய்வாங்கன்னு இயேசு சொல்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். என்ன சொல்றார் பாருங்க, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அப்படின்னா என்னை நேசிச்சால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அப்போ ஆண்டவர் தான் சொல்றாரு, எல்லாராலும் கை கொள்ள முடியாதுங்க. என்னை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா, என் மேலே அன்பு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால தான் வசனம் கை கொள்ள முடியும். ஏன் கை கொள்ள மாட்டேங்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டு நீதிமான்களை ஆக்கப்பட்டும் கூட ஏன் கை கொள்ள மாட்டேங்கிறாங்க? அவர் மேலே அன்பு இல்லைங்க, அவர் மேலே நேசம் இல்லை, அதனால கை கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, பரிசுத்தாய் பெற்றிருக்காங்க, அப்படி வச்சுக்கோ. ஆண்டவருக்கு தெரியாதா நீ என்ன நேசிக்கிறியா இல்லையான்னு தெரியாதா? என்ன நேசிச்சா நீ நான் சொன்ன வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிவான்றார். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் ஜம்பு அடிச்சுக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்நானத்துக்கிறோம், இதுதான் வந்துட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் நினச்சிட்டோங்க. இதுதான் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகி போச்சு. இப்போ நான் மனதின் போய் ஞானஸ்நானத்துக்கு பரிசுத்தா போயிருக்கேன், சபைக்கு போகிறேன். இல்லைங்க, இல்லை, இவங்க நீதிமான்கள். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அப்போ கர்த்தர் யாரை சிநேகிக்கிறார்? அவரை யார் சிநேகிக்கிறார்களோ அவர்களை சிநேகிக்கிறார். அவரை சிநேகிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? பாவத்துக்கு செத்துருவாங்க. ரெண்டாவது வசனத்தின்படி வாழுவாங்கங்க, வசனத்தின்படி வாழுவாங்க. அவர் மேலே 100% அன்பு இருக்கிறவன் ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்பேன், என்ன சொன்னாலும் கேட்பேன். நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். ஒரு மனுஷனை சொல்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 8வது வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. போதும். என்ன சொல்றார் பாருங்க, அடைமொழி கொடுக்கிறார். யாருக்கு? யாக்கோபுக்கு, இஸ்ரவேலுக்கு. அப்படி கொடுக்கும்போது என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமை என்ன சொல்றாரு? ஆண்டவர் தாங்க சொல்றாரு. நான் ஆண்டவரை சிநேகிக்கிறேன்னு இவன் சொல்லலை, இவன் ஆண்டவரை சிநேகிக்கிறேன்னு சொல்லலை, ஆண்டவரே சொல்றாரு என் சிநேகிதனாகிய ஆபிரகாம். நம்ம குறித்து அப்படி சொல்லுவாராங்க, என் சிநேகிதனாகிய ஆபிரகாம். அதாவது தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறார். நான் அப்படிலாம் நினைப்பேன், ஆண்டவரை இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிற சர்டிஃபிகேட்டு எனக்கு தரக்கூடாதா? இவர் என் நேசகுமார், இவர் பிரியமாக இருக்கிறேன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களே, நானும் உங்கள் பிள்ளை தானே, எனக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுங்களேன். ஏப்பா, என் மகன் எப்படி வாழ்ந்தான்னு உனக்கு தெரியாதா? அப்படி நான் வாழ்கிறேன், இப்படி வாழ்கிறேன், எனக்கு கிருபை கொடுத்துருங்க, எனக்கு கிருபை கொடுத்துருங்க, நான் அப்படி வாழ்கிறேன், எனக்கு அந்த சர்டிஃபிகேட் தாங்க. தாவீதை குறித்து சொல்வார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவருடைய சர்டிஃபிகேட்டுங்க. இப்படிலாம் இருக்கிறாங்களப்பா, எனக்கும் அது தாங்க அப்படின்னு கேட்பேன். இப்போ தேவனே கொடுத்த சர்டிஃபிகேட், என் சிநேகிதனான ஆபிரகாம்.
எப்படி அப்ப சிநேகிதன் என்ன பண்ணுவான்? சிநேகிச்சா ஆண்டவர் சிநேகிப்பார். இப்போ அவர் சிநேகிக்கிறேன்றார், நான் அவரை சிநேகிக்கிறேன்றார். அப்போ சிநேகிக்கிறவன் என்ன செய்வான்? ஒன்று, பாவத்துக்கு சேர்த்துருவான். 2, அவர் சொன்னபடி செஞ்சிருவான். இப்போ பாருங்க, வாசிங்க ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் ஒன்னொன்னா மெல்ல வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்போ மெசொப்பொத்தாமியாவில் இருக்கும்போது அங்க ஒரு முறை தரிசனமானார். தரிசனமாகி நான் சொல்ற இடத்துக்கு போனாரு. ஆனா அவங்க அப்பா வந்தாரு, அவன் மனைவி லோத்து கூட இருக்கலாம் வந்துட்டு எங்க வரைக்கும் வந்து நின்றுட்டாங்க? ஆறாம் வரைக்கும் வந்து நின்றுட்டாங்க. ஏன்? கடந்து போக முடியாத அளவுக்கு ஒரு ஆறு இருக்கு, ஒரு நதி. இது யோசுவாவில் தான் இருக்கும். கடந்து போகக்கூடாத அளவுக்கு ஒரு நதி. அதனால இந்த தேராகு முடியலன்னா அங்கே இருந்தாச்சு. எங்க இருக்கிறாங்க? இப்போ ஆறான்ல இருக்கிறாங்க. இப்ப தேராகு செத்து போயிட்டான். மறுபடியும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்றாரு. ஆபிரகாமை நோக்கி சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எதெல்லாம் விடணும்? தேசத்தை, இனத்தை, தகப்பன் வீட்டை விற்று. இவன் நீதிமான்க, இவன் நீதிமான். விட்டானா? விட்டான். இனத்தை விட்டான், ஜனத்தை விட்டான், தகப்பன் வீட்டை விட்டான். நான் போறேன். ஸோ அப்போ விட்டான். ஸோ நானும் நீங்கள் விட வேண்டியது என்னது? பாவம். அவரை சிநேகிக்கிறவராக இருந்தால் விட வேண்டியது பாவம். அவன் ஆபிரகாம் எதை விட்டான்? ஆண்டவர் விரும்பாத அந்த தேசத்தை இதெல்லாம் விட்டுருப்பான் அப்படின்னு. ஓகே, நான் விட்டுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் விட்டுறேன்னு புறப்பட்டான். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, இதை விட்டு நான் சொன்னதை செய். நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தரை சிநேகிப்பான். சிநேகிக்கிறவன் என்ன செய்வான்? பாவத்துக்கு செத்துருவான். அவர் சொன்னதை செய். இப்போ அவர் சொல்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் சொல்றபடி செய்கின்றார். என்ன செஞ்சான்னு போட்டிருக்குது, வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். எப்படிங்க? ஆண்டவரே, என் மனைவி இருக்கிறா, என் தம்பி மகனும் வர்றான், இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எங்க போவேன்? அவன் எங்க போறான்னு அவனுக்கே தெரியாது. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. என்னன்னு கேட்டானா? எந்த ஊருக்கு போகணும்னு கேட்டானா? நோ. போன்றீங்களே, அங்கே போய் என் வாழ்வாதாரம் என்ன ஆகும்? என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன் கேட்டானா? கேட்கவில்லைங்க. விட சொன்னதை விட்டான், செய்ய சொன்னதை செஞ்சிட்டான். நம்ம ஆண்டவர்கிட்ட குறுக்கு கேள்விலாம் கேட்கக்கூடாது. இப்படிலாம் செய்ய சொல்றீங்களா, வசனம் சொல்றீங்களே, அப்படின்னா இப்படி செஞ்ச எப்படி? அப்போ என் குடும்பம் என்ன ஆகும்? இல்லை இந்த தொழிலில் இப்படி செய்ய முடியுமா? இப்படி எல்லாம் நம்ம ஆர்கியூ பண்ண முடியவே முடியாதுங்க. தேவையில்லாததை விட்டுட்டு போனாரு, அவன் விட்டான், புறப்பட்டான். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போயிட்டே இருக்கான். நீங்களும் நானும் அவரை நேசிக்கிறவளாக இருந்தால் அவர் நம்மை நேசிப்பார். நேசிக்கிறவன் பாவத்துக்கு செத்துருவான். இவன் ஊரை விட்டான். ரெண்டாவது, எங்க போ சொல்றாரு, அங்க போயிட்டே இருக்கிறான். அவர்கிட்ட கேட்கவே இல்லை. வேதம் அப்படித்தான் சொல்லுது. எப்படி? ஒரு வசனம் சொன்னா, ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னா முறுமுறுக்க கூடாது, தர்க்கமும் பண்ணக்கூடாது. சொன்னாரா, ஓகே ஆண்டவரே, நான் சரி, அப்படிதான் வசனம் சொல்லுது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே. அது யாரை சொல்லுது? கோணலும் மாறுபாடுமான சந்ததின்னு
உலகத்தின் மக்களை சொல். குற்றமற்றவர்களோ கபடற்றவர்களோ தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு. குற்றம் இல்லாதவர்கள், கபடற்றவர்கள், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கணும்னா எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் மீன்ஸ் எல்லா வசனத்தையும், எல்லா வசனத்தையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். என்னங்க ஆண்டவர் விரும்புறார் பாருங்க. எது சொன்னாலும் சரி, அது ஏன் அப்படி செய்யலைன்னா சரி 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 போங்க, இது முறுமுறுத்து செய்யுது, இல்லைன்னா தர்க்கம் பண்ணிட்டு செய்யுது. இல்லைங்க, இந்த சிநேகிதனாகிய ஆபிரகாம் உன் தகப்பன் வீட்டை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு நான் சொன்ன இடத்துக்கு போப்பான்னு சொன்னா எப்படி ஆண்டவரே இவங்களெல்லாம் விட்டு போகிறது? கேட்கவே இல்லை, விடுறதுக்கு தயார். ரெண்டாவதாக அவர் சொன்ன இடத்துக்கு போக தயார். அப்பவும் அவன் ஆர்கியூ பண்ணலை. எப்படி இது நடக்கும்? நான் எங்கே போகிறது? எனக்கு அங்கே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கக்கூடிய இடம் இது. ஏதோ ஒன்று கேட்டானா ஒரு வார்த்தை கேட்கலைங்க, ஒரு வார்த்தை கேட்கல. நீங்களும் நானும் நீதிமானை சிநேகிக்கிறான்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். நாம் சிநேகிக்கணும்னா என்ன செய்யணும்? இல்லை, பாவத்துக்கு செத்துடணும். ரெண்டாவது, ஆண்டவர் என்ன வசனம் சொன்னாலும் கீழ்ப்பிடுறவங்களா இருக்கணும். வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 4ஆம் வசனம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. என்ன சொல்றாருன்னு பாருங்க. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்கள் சீர்கேடு அடைந்து விட்டார்கள், அதை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், அவளை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். ஆண்டவர் சிநேகிப்பேன்றார். நீதிமான்களை சிநேகிக்கிறவர். கோபம் இருந்துச்சுன்னா சிநேகம் வர முடியாது. சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. யாரை பார்த்து சொல்றாரு? எதனால கோபம் வந்துச்சது? எப்போ மனப்பூர்வமாய் நேசிக்கிறாரு? எப்போ மனப்பூர்வமாய் நேசிக்கிறாரு? எதனால கோபம் வந்துச்சுது? 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். அடி சாரடி. இப்ப யாருக்கு சொல்றாரு? இஸ்ரவேலுக்கு. இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்டவங்க தானே. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் இப்போ அங்கே நடக்கிறத பாருங்க. இஸ்ரவேலே, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பு அப்படின்னா இப்போ எங்கே போயிட்டாங்க? எங்கேயோ அவங்க மனசாட்சிப்படி எங்கேயோ தப்புக்கு போயிட்டாங்க. அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் அப்படி சூழ்நிலை இருந்தும் அக்கிரமத்தினாலே விழுந்தாய். பாவம் செஞ்சிட்டப்ப நீ திரும்பு, பாவம் செஞ்சிட்ட, அக்கிரமத்தினால் விழுந்தாய். அப்ப விழுந்தது எதனால? அக்கிரமம் செஞ்சதுனால. சரியா? இப்ப 2ஆம் வசனம் வாசிங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசிரியர் எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம், திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். சொல்லுங்க எப்பா, நீ மனம் திரும்பு. இப்ப 2ஆம் வசனம் போடுவா. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்க. ஏன் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? விழுந்துட்டாங்க. அக்கிரமம் செஞ்சு விழுந்துட்டாங்க. விழுந்தவங்களை கர்த்தர் சொல்றாரு, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்க. சொல்லு, வாயினால சொல்லு, நீ ரட்சிக்கப்பட்டவன் தான், நான் உன்னை நேசித்தது உண்மைதான், ஆனால் நான் நேசித்த நிலைமையில கூட நீ என்ன பண்ணிட்ட? உன் அக்கிரமத்தில் விழுந்துட்ட. எங்க ஆண்டோட ஜனங்கள் தான்.
அக்கிரமத்தினால விழுந்து போனாயே, நீ வார்த்தைகளை கொண்டு திரும்புப்பா, நான் மறுபடியும் சர்ச்சுக்கு வந்துடுறேன், அது சரியாக போயிரும்போ. இல்லைங்க, நேசிச்ச ஒரு விசுவாசி பாவத்தில் விழுந்துட்டா கத்திரத்தில் வார்த்தை கொண்டு திரும்பணும். ஆண்டவரே, நான் இப்படி வாழ்ந்தேன் ஆண்டவரே, இப்படி நடந்தேன் ஆண்டவரே, இப்படி செஞ்சேன் ஆண்டவரே, நான் இப்படிலாம் பண்ணனப்பா, என்ன பாவத்தில் விழுந்துட்டேன். விழுந்தவன் என்ன சொன்னோம்? வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பணும். இப்படிலாம் ஊமை மாதிரி நினைக்கக்கூடாது. தப்பு பண்ணிட்டாங்க, விழுந்துட்டாங்க. சிநேகித்தவர்கள், தேவனால் சிநேகிக்கப்பட்டவர்கள் தவறு செய்தது நிமித்தமாக விழுந்துட்டாங்க. அவங்களத்தான் சொல்றாரு, வார்த்தைகளை கொண்டு திரும்புங்கள், எல்லா அக்கிரமங்களையும் நீக்குங்க ஆண்டவரே, தேவரே எல்லா அக்கிரமங்களையும் நீக்குங்க, எங்களை தயவா அங்கீகரித்துக் கொள்ளுங்க, நாங்கள் உதவியின் காலைகளை செலுத்துவோம், நான் இப்படி பண்ணிட்டோமே சொல்லு. வார்த்தைகளை கொண்டு திரும்பு, வார்த்தைகளை கொண்டு திரும்பு. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. அசீரியனை நம்பி பண்ணியா, இவங்க எனக்கு இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சியா? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, அவங்களால முடியாதுங்கிறது எனக்கு தெரியல, நான் எப்படியோ அவங்களுக்காக இப்படி பண்ணிட்டேன், ஐயோ அவங்கள சார்ந்ததுனால தான் இப்படி பண்ணிட்டேன், என் சொந்தக்காரங்களை சார்ந்ததுனால தான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் சொல்ல. அப்படி அதோடு மாத்திரம் இல்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கையின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்ல மாட்டோம். அப்போ இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க? கைகளின் கிரியைகளை செஞ்சு அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, விழுந்துட்டியே, அக்கிரமத்தினால விழுந்துட்டியே, நீ மனம் திரும்பு, இனிமே இப்படிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லு, என் கையின் கிரியை பார்த்து வணங்க மாட்டேன்னு சொல்லு, வார்த்தை கொண்டு திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. அப்போ இப்படி வார்த்தை கொண்டு திரும்பும் போது அவர் என்ன செய்வாராம்? 4ஆம் வசனம் சொல்லுது, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். தப்பு பண்ணிட்டாங்க, சீர்கெட்டு போயிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. அப்படி தப்பு பண்ணவங்க எப்படி சீர்கேடு குணமாகுது? வார்த்தைகளை கொண்டு மனம் திரும்பும் போது, நான் இப்படி செஞ்சுட்டேன் ஆண்டவரே, இப்படி நடந்துட்டேன் ஆண்டவரே, இப்படி பண்ணிட்டேன்பா, நான் செஞ்சது உமக்கு தெரியும்பா ஆண்டவரே, நான் எவனவனோ அப்படியோ சொல்றான், நான் அப்படிலாம் செய்யலன்னு ஒன்று சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, நான் செஞ்சது தப்பு தான், மன்னிச்சிங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க விரும்பாதெல்லாம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிங்கன்னு வார்த்தைகளை கொண்டு மனம் கசந்து ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பும் போது அவர் என்ன சொல்றாரு? நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அப்போ அவர்கிட்ட இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இவங்க கேரக்டர் என்ன ஆகி போச்சு? சீர் கெட்டு போச்சு. ஏன்? அந்நிய தேவனை வணங்கினாங்க, குதிரை மேலே ஏறினாங்க, கையின் கிரியில சாமியா உண்டாக்குனாங்க, அதை வணங்கினாங்க. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? வார்த்தை கொண்டு திரும்ப, நீ விழுந்துட்டியே, அக்கிரமத்தினால விழுந்து போனாயே, வார்த்தை கொண்டு திரும்ப. திரும்ப என்ன சொல்றாரு? அப்படி திரும்புவாங்களா? நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். என்ன செய்யறாரா? அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் தேவன் நீதிமான்களை சிநேகிக்கிற கர்த்தர். ஆமென். எப்போ மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார்? உணர்ந்து வார்த்தைகளை கொண்டு கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டு தேவன் பட்சத்தில் திரும்பும்போது அவர் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார். ஏற்கனவே சிநேகிக்கப்பட்டவர்கள் தானா? சிநேகிக்கப்பட்டவர்கள் தான், இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவர் சிநேகித்தவர் தான். ஆனாலும் வழியில அசிரியரோடு சேர்ந்துட்டாங்க, கையின் கிரியில பார்த்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அக்கிரமத்தினால விழுந்துட்டாங்க.
இப்போ விழுந்ததுனால ஆண்டவர் கோவம் வந்துச்சுப்பா, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ வார்த்தை கொண்டு திரும்பிடு, வார்த்தை கொண்டு திரும்பு. என்ன நல்ல ஆண்டவர் பாருங்களேன். அவங்க வார்த்தைகளை கொண்டு திரும்பின உடனே வேதம் அழகா சொல்லுது, அவர்கள் சீர்கேட்ட குணமா அவர்களை மனப்பூர்வமாய் நேசிப்பேன். நம்மளா தான் என்ன சொல்லியிருப்போம்? இந்த பாவிப்பையன் நம்ம கூட இருந்துக்கிட்டே நமக்கு துரோகம் பண்ணிட்டானே, மனுஷன் மனுஷன் மனுஷன். ஆனால் நினைப்பலாம் அவன் செஞ்சானே அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லைங்க, என் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். அதோடு மாத்திரமல்ல, என் கோபம் அவங்கள விட்டு போயிடுச்சு. அருமையானவர்களே, கர்த்தர் நீதிமானை சிநேகிக்கிறார். கர்த்தர் நீதிமானை சிநேகிக்கிறார். அதுவும் தப்பு பண்ணிட்டா மனப்பூர்வமாய் ஆண்டவர்கிட்ட திரும்பிட்டா ஆண்டவர் மனப்பூர்வமாய் சிநேகிப்பார். உங்களுக்கு தெரியும், தாவீதை குறித்து நல்லா தெரியும். அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஒரே ஒரு விஷயத்தில் ஸ்லிப் ஆயிட்டான். பத்சேபாள் விஷயத்தில் தவறிட்டாங்க, ஆனால் துணிஞ்சு தான் செஞ்சான். அடுத்தவன் மனைவியை தொடக்கூடாதுங்க, அடுத்தவனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிக்கூடாதுங்க. விபச்சாரம் பாவம், அதுவும் அடுத்த மனைவியோடு கூட செய்யக்கூடாது. ஆனால் இவன் துணிஞ்சே செஞ்சான். பார்த்து சந்தோஷப்பட்ட அவளை கொண்டு வாங்கடா, ஏங்க அது அவருடைய மனைவி, கொண்டு வா. நீ தெரிஞ்சுதான் தப்பான், துணிஞ்சுதான் தப்பான். அதை மறைக்கிறதுக்கு புருஷனை சாகடிக்க வேண்டியதாயிடுச்சு. தப்புக்கு மேல தப்பு. சரி, அப்படியே போட்டோம். ஆனா இப்போவோ நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு தாவீதை எச்சரித்த போது அவனை குறித்து அழுதான். 51ஆம் சங்கீதத்தை அழுது ஜெபம் பண்ணி கேட்கிறான், ஆண்டவரே என் பாவம் எனக்கு முன்பாக எப்பொழுதும் நிற்கிறது, ஆண்டவரே நான் இப்படி செஞ்சிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி மனம் கசந்து அழுது மனம் திரும்பினான். ஆண்டவர் அவன் பாவத்தை மன்னித்தாரா? மன்னித்தார். மனப்பூர்வமாய் சிநேகித்தாரா? சிநேகித்தார். ஆனாலும் தப்புக்கு தண்டனை இருந்துச்சா? நல்லா கவனிச்சிங்க. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். இங்கே சரியா மனம் திரும்பிட்டான்னா சரி கட்டப்படும். மனம் திரும்ப மாதிரி நடிச்சுட்டு போனான்னா அங்கே வாடா பார்த்துக்கிறேன். துணிஞ்சுதாங்க தப்புன்னா, தெரியாத தப்பில்லை, தெரியாம தப்பில்ல, துணிஞ்சுதான் தப்புன்னா. ஆனால் மன்னிச்சாரா? மன்னிச்சுட்டு மனப்பூர்வமாக நேசிச்சார். என் இருதயத்துக்கு ஏற்றவன்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். மறுபடியும் சிநேகித்தாரா? சிநேகிச்சார். கர்த்தர் நீதிமானை சிநேகிக்கிறவங்க. இந்த பேதுரு, ஆண்டவரே எல்லாரும் ஓடுனாலும் நான் ஓட மாட்டேன், உங்களுக்கு உயிரையும் கொடுப்பேன்னு சொன்னான். உயிரையும் கொடுப்பேன். ஆனால் நடந்தது என்ன? அந்த சேவைகள் நடுவிலே 3 தடவை மறுதளிச்சானா? சபிச்சானா? துணிஞ்சுதானே சொன்னான். எங்க துணிஞ்சுதானே சொன்னான். ஆனால் துணிஞ்சாலும் பயத்தில் சொன்னான். சேவல் கூன உடனே அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வருது. ஐயோ, ஆண்டவருக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி மனம் கசந்து அழுறான். தப்பு பண்ணவன் தான் மனப்பூர்வமாய் காரியங்களை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது தேவன் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அருமையானுடைய நீதிமானை கர்த்தர் சிநேகிக்கிறார். இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். வாசிங்க. இயேசு என்ன சொல்றார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். இப்போ என்ன சொல்றாரு? நீங்க என்ன சிநேகிக்கிறீங்க, பாவத்துக்கு செத்துட்டீங்க, நான் சொல்றபடி வாழ்றீங்க,
என்னையும் சிநேகிக்கிறீங்க. என்ன சொல்ற? நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால் பிதாவும் உங்களை சிநேகிக்கிறார், பிதாவும் நேசிக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தாரா, இல்லை பிதாவே இயேசுவா வந்தாரா? இன்னைக்கு நிறைய பேருக்கு அது டவுட்டாக இருக்கிறதுனால தான் பிதா சிநேகிக்க முடியாது அவங்கள. பிதா குமாரனாய் வரவில்லை, பிதா குமாரனை அனுப்பினார். இன்றைக்கு பலருக்கு இந்த சத்தியம் புரியலை, சத்தியம் புரியலை. அப்படி புரியாதனால தான் பிதா தான் குமாரனாய் வந்தார், குமாரன் தான் பரிசுத்தாவிய வந்தார் அப்படின்னு சொல்லி விளக்கங்களை சொல்கிறாங்க, விளக்கங்களை சொல்கிறாங்க. அது தவறான விளக்கங்கள். நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். ஜீசஸ் சொல்லி ஒரு குரூப் இருக்கு. அங்கேருந்து ஒரு தம்பி வந்தான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து எல்லாரும் சொன்னாங்கன்னு வசனம்னு சொல்லிட்டான். கம்யூனியன் சர்வீஸ் முடிஞ்சிச்சு, அவன் கம்யூனியன் எடுக்கலை. ஐயா உங்களை கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னா. சரிப்பா, என்னப்பா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அதை கேட்கலாமா அப்படின்னா. ரைட்டு கேளு. இந்த பிதா குமார் பரிசுத்த 3 பேர் இருக்காங்களே, ஒருத்தரா 3 பேர் ஐயா? நான் அவன்கிட்ட கேட்டேன், நீ எனக்கு பாடம் எடுக்க வந்தியா, சந்தேகத்தை கேட்க வந்தியா அப்படின்னு. உடனே சொல்லிட்டான், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் வந்தேன்ட்டான், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் வந்தேன்ட்டான். ஐயா 3 பேரும் ஒருத்தர் அப்படின்றான். நான் சின்ன பையன், உனக்கு வசனம் தெரியுமா? தெரிஞ்சுதான் ஐயா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் இருக்கிறேன், எங்கள் பெற்றோருக்கு நான் பிள்ளை, நண்பர்களுக்கு நண்பன், நான் ஸ்கூலில் டீச்சர், அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு டீச்சர். நான் ஒருத்தன். அவன் சொன்ன அந்த உதாரணம் எதுவும் சூட்டபிளே ஆகாதுங்க. நான் ஒருத்தன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிள்ளை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்டு, என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர். நான் ஒருத்தன் தானே? அதே போல் இயேசு ஒருத்தர், பிதா குமாரன் பரிசுத்தர், 3 பேரும் ஆபரன். என்ன பேசுகிற, என்ன பேசுகிற? நீ ஒருத்தன், 3 பேரும் வித்தியாசமானவங்க அப்படின்னா இயேசு ஒருத்தர், 3 ஜனங்களும் வித்தியாசமான ஜனங்களா? எந்த ஊரில் உள்ளவங்களுக்கு இவர் இயேசு பிதாவா தோன்றாரு? எந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இயேசு குமாரனா தோன்றாரு? எந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இயேசு பரிசுத்தாவே தோன்றாரு? அப்போ ஜனங்கள் வித்தியாசமானவங்களா? என்னடா பேசுகிற? 3 ஒருத்தர் இல்லை இல்லைன்னு சொல்லி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே இயேசு தான் சொல்கிறாரு, நீங்கள் என்னை சிநேகித்து என்னை ரொம்ப நேசிக்கிறீங்க. நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். கவனமாக கேட்டுங்க. என்ன நீங்கள் நேசிச்சிட்டீங்க? நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்பதை விசுவாசிக்கிறபடினால பிதா உங்களை நேசிக்கிறார். எங்க இயேசுவும் நேசிக்கிறார், பிதாவும் நேசிக்கிறார். எப்போ நேசிக்கிறான்னு சொல்லுங்க. பிதா என்ன சொல்றாரு? என்னை நேசிக்கிறீங்க, நேசிக்கிற நீங்க நான் பிதாவிடத்திலிருந்து வந்தேன் என்பதை விசுவாசிக்கிற அப்படின்னால பிதா அவங்கள நேசிக்கிறார். ஓகே, இப்போ இயேசு சொல்றாரு என்னை சிநேகிக்கல நான் சிநேகிப்பேன்றாரு. இப்போ பிதாவும் சிநேகிக்கிறார். வேதம் என்ன சொல்றாங்க? இயேசு என்ன சொல்றாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். என்ன சொல்றார் இயேசு கிறிஸ்து? நான் உங்களை ஊழியக்காரன் சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். முதலாளி வேலைக்காரனுக்கு எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் என்ன சொல்றாரு?
நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏன் சிநேகிதர்னு சொன்னேன் தெரியுமா? பிதாவிடத்தில் கேள்விப்பட்டேன், எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். எல்லாத்தையும் உங்க சொல்லிட்டேன், எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஏன் சொன்னாரு? 14வது வசனம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இதுக்கு தாங்க சொன்னாரு, இதுக்கு தான் சொன்னார். நான் உங்களை சிநேகிதன் இருக்கேன். ஆனா நான் சொல்றேன், இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு சிநேகிதனாயிருப்பேன். ஆனால் நான் உங்களை சிநேகிதன்றேன், நான் உங்களை சிநேகிதன்றேன். ஆனால் எனக்கு சிநேகிதன் இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க? நான் சொன்ன எல்லாவற்றையும் செய்யுங்க, அப்பொழுது சிநேகிதராக இருப்பீர்கள். ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன். ஆனால் எனக்கு நீங்கள் சிநேகிதராக இருக்கணும்னா நான் சொன்னதெல்லாம் செஞ்சிடணும். நான் பிதா சொன்னது சொல்கிறேன். பிதாவிடத்துலேருந்து வந்து என்ன நம்புறீங்களே, விசுவாசிக்கிறீங்களே, அப்போ நான் சொல்கிறதையும் நீங்கள் கேட்டுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை சிநேகிதர் என்று சொன்னேன், ஏன்னா பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் நான் சொல்கிறேன், நான் கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு சிநேகிதராயிரு. நான் உங்களை சிநேகிதன்றேன். ஆனால் உங்களுக்கு நான் சிநேகிதனா? நான் உங்களை சிநேகிதன்றேன். ஆனால் நீங்கள் என்ன நேசிக்கிறீங்களா? நீங்கள் எப்போ எனக்கு சிநேகிதராக மாறுவீங்க? நான் உங்களை நேசித்து சொல்லி தந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் கை கொண்டால் எனக்கு சிநேகிதர். அருமையானவர்களே, தேவன் நேசிக்கிறார், நம்மை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். ஆனால் நம்ம நேசிக்கிறோமா? ஆண்டவர் சொல்வார், என்னை சிநேகிக்கிறவளே சிநேகிப்பேன். என்னை சிநேகிச்சா நான் சிநேகிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். சிநேகிக்கிறவன் என்ன செய்வான்? பாவத்துக்கு செத்துருவான், வசனத்தின்படியே வாழ்வான். வேதம் சொல்கிறத பாருங்க, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 22வது வசனம். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். என்ன கேட்குறாங்க இயேசுகிட்ட? ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உங்களை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? ஏன் எங்களுக்கு வெளிப்படுத்துறீங்க? உலகத்துக்கு உங்களை வெளிப்படுத்திக்கலாம்வா, எங்களுக்கு வெளிப்படுத்திங்க, ரொம்ப சந்தோஷம். அது காரணம் என்ன? அது காரணம் தான் என்ன அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு ஏன் வெளிப்படுத்துகிறாருன்னு பாருங்களேன். 21 வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். ஓ, என்ன சொல்றாரு? நான் ஏன் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன்னு பார்த்துங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே, கேட்கிறவன் இல்லை, கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னை நேசிக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். ஏன்னா பிதாவுக்கு அன்பாயிருப்பான். ஏன் அப்படின்னா அவர் சொன்னதான் நான் சொன்னேன். ஆகவே நான் சொன்னதை நீங்க செய்யறதுனால பிதாவையும் நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க பிதாவையும் நேசிக்கிறீங்க, அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்ற. இதைத்தான் யூதா கேட்கிறான். எங்களுக்கு மட்டும் ஏன் வெளிப்படுத்துறீங்க? ஏன்பா, என் வசனங்களை கை கொண்டு என்னிடத்தில் அன்பா இருக்கிறீங்க. என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருக்கிறான் சொல்லிட்டு நான் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். எப்படி வெளிப்படுத்துவார்? இன்னும் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன்றார். ஏன்னா நீங்க எனக்கு செவி கொடுக்குறீங்க, சொல்லித்தரத நீங்க செய்றீங்க, என் மேல அன்பா இருக்கிறீங்க, பிதாவும் அன்பா இருக்காரு. நான் சொல்லி கொடுக்கறத நீங்க செய்றீங்க, என் மேல அன்பா இருக்கிறனால. அப்போ நீங்க அன்பா இருந்து செய்யறதுனால இன்னும் நான் வெளிப்படுத்துவேன்றார். எப்படி வெளிப்படுத்துவார்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றாரு?
கர்த்தர் சீலோவிலே சாமுவேலுக்கு தம்முடைய வார்த்தையினாலே தம்மை வெளிப்படுத்தினார். அப்போ நீங்களோ நானோ ஆண்டவரை சிநேகித்து அவருடைய வசனத்தின்படி வாழும்போது நானும் அவர்களை சிநேகித்து இன்னும் வெளிப்படுத்துவேன். எதை வெளிப்படுத்துவார்? இன்னும் வசனங்களை வெளிப்படுத்திகிட்டே இருப்பார். அவரை நேசித்து வசனத்தின்படி நம்ம வாழ 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 இன்னும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானம் சார்ந்தவங்க தான், பரிசுத்த பெற்றவங்க தான். ஏன் வசனம் தெரியல? ஏன் உங்களுக்கு வசனம் தெரியல? ஏன் வசனம் தெரியல? அவங்க வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசிக்கலை. அதனால ஆண்டவர் அவர்களுக்கு அப்படி சொல்லி கொடுக்கவில்லை. உங்களுக்கு ஆண்டவர் அதிகமாக வசனங்களை சொல்லி தருகிறார் என்றால் நீங்கள் வசனத்தின்படி வாழும்போது இன்னும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், வசனத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஆனால் நிறைய பேர் சும்மா, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்னைக்கு ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைகள்னு சொல்லி ஊழியர் கூட்டத்தில் கேட்டா 2ன்றாங்க. 2ன்றாங்க. எப்படி சொல்ல முடியும்? அப்ப ஏன் ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தலை? நான் சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நிறைய காரியங்கள் நம்ம கர்த்தர் வெளிப்படுத்துறார். ஏன் உங்களுக்கு வெளிப்படுத்தலை? அவங்க வசனத்துக்கு வாழணும்னு நினச்சிருந்தானா இருக்கிறதெல்லாம் கர்த்தர் தெளிவாக வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். இன்னும் நீங்கள் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவை வெளிப்படுத்த தான் இயேசு வந்திருக்கிறார். ஆகையினால பிதா என்ன செய்கிறாரோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். ஆனால் இவர் தாமா செய்ய முடியுமா? முடியுமா? முடியும். ஆனால் தாமா செய்ய மாட்டார். பிதா என்ன செய்கிறாரோ அதையே செஞ்சார். இப்போ அப்படி செய்ததுனால பிதா என்ன செய்கிறார் பாருங்க, 20ஆம் வசனம். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பா இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பா இருந்து, ஏன் அன்பா இருக்காரு? பிதா சொன்னதை அப்படியே செய்யறாருங்க. பிதா செய்கிறத அப்படியே செய்யறாரு. ஆகவே இயேசு பிதாவிடத்தில் அன்பா இருந்து அப்படி செய்யறாரு. இப்ப பிதா என்ன செய்யறாரு? குமாரனிடத்தில் அன்பா இருந்து தான் செய்கிறவளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். யூதா கேட்டான்ல, எங்களுக்கு ஏன் சொல்லி தரீங்க? எப்பா நீங்க கீழ்படுறீங்களா? அதனால தான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். போ, இன்னும் வெளிப்படுத்துறேன். குமாரன் பிதாவிடத்தில் அன்பா இருந்து அவர் சொன்னபடியெல்லாம் செய்யறதுனால பிதா என்ன செய்றாராம்? அவரிடத்தில் அன்பா இருந்து அவர் செய்யறதெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். ஏன் அன்பா இருக்கிறார்? பிதாவிடத்தில் இயேசு அன்பா இருக்கிறார். அதனால அவர் சொல்றதெல்லாம் சொல்றாரு, செய்யறதெல்லாம் செய்யறாரு. ஆகவே அன்பா இருக்கிறாரு. இன்னும் வெளிப்படுத்துவோம். பிதா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அருமையானே, நீங்களும் நானும் இயேசுவை சிநேகித்து வசனத்தின்படி வாழ 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 தேவன் கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். இப்போ எப்படி அன்பா இருக்கிறார் பாருங்களேன். இயேசுவை குறித்து யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. இயேசு பிதாவை எவ்வளவு நேசிக்கிறார், பிதா இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்களேன். என்னை அனுப்பினவர் என் கூடவே இருக்கிறார். அவ்வளவு நேசம் பிதாவுக்கு. ஏன் அப்படி நேசிச்சு என் கூட இருக்காருன்னா, பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பவும் செய்வேன். எனக்கு பிரியம் இருக்கலாம். உதாரணமா சொல்லட்டுமா? கெத்சேமனே தோட்டத்தில்
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்னு சொல்லி அவருக்கு ஒரு பிரியம் இருந்துச்சா? இருந்தது. ஆனா என்ன சொல்லிட்டாரு? என் பிரியத்துக்கு விட்டுறாதீங்க, என் பிரியத்துக்கு விட்டுறாதீங்க, உங்க பிரியம் தான் எங்களை வாழ்க்கை நடக்கும். பிரியம் இருக்குங்க, ஆனா அப்படி செய்ய மாட்டாரு. கானா ஊர்ல நடந்த முதல் அற்புதம், அங்கே திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு. அவங்க அம்மா சொல்றாங்க, மகனே திராட்சரசம், சரியே உனக்கு எனக்கு என்ன, என் வேலை வரல. சொந்த தாய்ங்க, சொந்த தாய். உங்க விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற முடியாது. பிதா எந்த நேரத்தில் சொல்ற? அப்போதான் இயேசு மிகவும் அதிகமாக நேசித்த லாசரு செத்துட்டான். ஜனங்களே சொல்றாங்க, முதல்ல வந்து சோமாக்கி வச்சுக்கலாமே, இப்போ வந்து நிற்கிறாரு அப்படின்னு. ஆனா வரல. ஏன் வரல? என் பிதாவின் வேலை வரணும், அவர் விருப்பத்தை நான் செய்வேன், எனக்கு நண்பன் தான் அவன், நோ. எங்க அம்மா தான் அவங்க, நோ. பேதுரு என்னுடைய நண்பான சீஷன் தான், நான் அவன் சொல்றபடி செய்ய முடியாது. எப்படி செய்யறாரா? என்னை அனுப்பினவர் என்னுடனே இருக்கிறார். ஏன் இருக்கிறார்? பிதாவுக்கு பிரியமானவளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ராத்திரி வேளையில பிதாவாகிய தேவன் இயேசுவை நேசித்து எல்லாவற்றையும் அவர் காண்பிக்கிறார். பிதா என்ன செய்கிறாரோ அதையே செய்கிறார். இப்போ லூக்கான சுவிசேஷம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில், ஓஹோ, அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, போதும் என்னவா ஒரு தருணம், அதில் அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கிறாங்க. இப்போ அப்படி கூடி வந்த நேரத்தில் இப்போ யாருக்கு உபதேசம் பண்றாரு? தம்முடைய சீஷர்களுக்கு, தாம் நேசிக்கிற சீஷர்களுக்கு. இல்லை என்றால் இயேசுவை நேசிக்கிற சீஷர்களுக்கு, அவர்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? 4ஆம் வசனத்தை வாசி. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். ஓ, என்ன சொல்ற? என் சிநேகிதராகி உங்களுக்கு சொல்றேன். ஊர்ல உள்ள மக்கள் நிறைய கூடி வந்தாங்கல்ல, அவங்களுக்கு சொல்லலப்பா, நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஆனா என்னுடைய சிநேகிதர் என்று சொல்லுகிறேனே உங்களுக்கு நான் சொல்றேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்று செய்ய திராணி இல்லாதவர்கள் பயப்படாதீங்க. நான் சிநேகிதராகி உங்களுக்கு சொல்றேன், எவனுக்கும் பயப்படாத சொல்லிட்டு 5ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓகே. கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ பயப்படாதீங்க, ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் பயப்படாதீங்க. என் சிநேகிதராகி உங்களுக்கு சொல்றேன், என் சிநேகிதராகி உங்களுக்கு சொல்றேன், எவனுக்கும் பயப்படாதீங்க. ஆனா யாருக்கு பயப்படணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன்னா, கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்படின்னா நரகத்துல போடுறதுக்கு வல்லவர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு மட்டும்தான் பயப்படும், எல்லாருக்கும் பயப்படாது. யாருக்கு சொன்னாரு? சீஷர்களுக்கா? சிநேகிதராகி உங்களுக்கு சொல்லுகிறேன், சிநேகிதராகி உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ சிநேகிதர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு? எவனுக்கும் பயப்படக்கூடாது, எவனுக்கும் பயப்படக்கூடாது. கடைசியில் சரீரத்தையும் ஆத்மா கொண்டு ஆத்மா நரகத்தில் போட வல்லவருக்கே பயப்படுங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார் சிநேகிதருக்கு. சரி, முடிவுக்கு வரும். கர்த்தர் நீதிமானை சிநேகிக்கிறார், இதுதான் சப்ஜெக்ட். இப்போ நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இப்ப என்ன சொல்றார்? என்னை சிநேகிக்கிறவளை. நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனா என்ன நேசிச்சிங்கன்னா தான் நான் உங்களை நேசிக்க முடியும் சொல்லிட்டு 20வது வசனத்தை வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்கள்
சுதந்தரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். யார? இயேசுவை சிநேகிக்கிறவளை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துவேன். நானே நடத்துவேன். என்னை நேசிக்கிறாங்கன்னு சொல்லி யாராவது இருந்தா நான் சும்மா விட மாட்டேன். அவங்கள நானே நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நானே உங்களை சொல்லி 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 நடத்துவேன். அப்படி நடத்தும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. 20ஆம் வசனம். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அப்படி நடத்துவேன். என்ன சொல்றாரு? மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும், அவருடைய களஞ்சியங்களை நிரப்பும்படிக்கும், அவளை நீதியின் வழியிலும் நியாயப்பாதைகளுக்குள்ள நடத்துறேன். யார? சிநேகிக்கிறவங்க. நியாயப்பாதைகளுக்குள்ளும் நீதியின் வழியிலும் நடத்துகிறவர் கர்த்தர். எதுக்கு அப்படி நடத்துறாரு? மெய்ப்பொருளை சுதந்திரிக்கணும். அது என்னங்க மெய்ப்பொருள்? மெய்ப்பொருள் அழியாத ஒரு உலகம், பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படிக்கும், பூமியிலே அவருடைய களஞ்சியங்கள் நிரம்பும்படிக்கும், அவர்களை, என்னை சிநேகிக்கிறவளை நான் நீதியின் வழியிலும் நியாயப்பாதைகளுக்குள்ள நடத்தி. ஆண்டவர்கிட்ட சொல்லாமா? ஆண்டவரே, நீதிமானை சிநேகிக்கிறீர் என்று சொன்னீரே, நானும் என்னை சிநேகித்தாதான் சிநேகிப்பேன்றீங்க. நான் பாவத்துக்கு சித்திரணும் ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறபடி வாழணும் ஆண்டவரே. ஆபிரகாம் உங்களுடைய சிநேகிதன். நீங்கள் சொன்னபடியே புறப்பட்டு போயிட்டான், விட்டுட்டான். நீங்கள் சொன்ன இடத்துக்கே போகிறான், நீங்கள் சொன்னபடியே செய்கிறான். இந்த ராத்திரி வேளையில் என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நான் உங்கள் மேலே அன்பாக இருந்து, உங்கள் மேலே அன்பாக இருந்து இன்னும் அதிகமாக நான் நீங்கள் சொல்கிறபடி வாழ்கிறதுக்கு உங்களை சிநேகிக்கிறேன்ப்பா. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுத்து வாழ இன்னும் என் மேலே அன்பாக எனக்கு உண்மை வெளிப்படுத்துவீங்கல்ல. நான் என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற. எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார்னு இருக்குது, நீதிமானை சிநேகிக்கிறார்னு இருக்குது. ஆண்டவரே, என்னை நீதிமானாய் மாற்றினீர். நீர் என்னை சிநேகிக்கும்படியாய் நான் உம்மிடத்தில் அன்பாக இருக்க உதவிச்சிங்க. எனக்கு பாவம் வேண்டாம் ஆண்டவரே, பாவத்துக்கு செத்துறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன். இன்னும் எங்கள் மேலே நீங்கள் சிநேகிதராக இருக்கிறபடினால இன்னும் என் மேலே அன்பு கூர்ந்து சிநேகிச்சு இன்னும் உடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. இன்னும் உடைய வார்த்தையை வெளிப்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உடைய சிநேகிதனாய் கடைசி மட்டும் இருக்க உதவிச்சிங்க. உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நான் பயந்து உண்மை விட்டு விலகி விட அதுபடிக்கு அவர்களுக்கு பயப்படாம். சிநேகிதராகி உங்களுக்கு சொல்கிறேன், அவளுக்கு பயப்படாதீங்க என்ற. வேண்டாம் ஆண்டவரே, உண்மை மாத்திரம் நேசிச்சு வாழ்றதுக்கு எனக்கு கிருபைதாங்க. அப்படி சிநேகிக்கிறவளை சிநேகிப்பேன் என்று சொன்னீரே, சிநேகிக்கிறவள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும், அவருடைய களஞ்சங்களை நிரப்பும்படிக்கும், அவளை நீதியின் வழியிலும் நியாயப்பாதைகளுக்குள்ளும் நடத்துவேன் என்று சொன்னீரே. மெய்ப்பொருளாம் பரலோகத்தை சுதந்திரிக்கும்படிக்கும், பூமியிலே கர்த்தர் எனக்கு ஒரு குறைவு வைக்காது படிக்கும். நானுமே சிநேகிக்கிறவளாய் இருக்க ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் உணர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்போம். சௌர் சாம்சன் ஜெபிப்பார். துதிக்கிற ஆண்டவரே, மை சோத்திரிக்கிற ராஜா, மை சோத்திரிக்கிற மகிமைப்படுத்துகிறோம். மகா பரிசுத்தம் அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் கொத்து ஆசீர்வதிக்கப்பட்டதான இறைவேளைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு துதிக்கிற ராஜா, மை சோத்திரிக்கிறோம். உங்களுடைய திருப்பாதத்தை முத்தசேன தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் மீண்டும் சமத்திலே கடந்து வரும்படியாய் ஒரு வேதத்தை ஆண்டவரே ஆராய்ந்து தியானித்து பார்க்கும்படியாய் கர்த்தர் செய்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரை நீதிமான்கள் தடுப்பின்களார் எங்களோடு ஆண்டவர் வேதத்தில் அநேக ரகசியங்களை மறைபொருளை ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காரை கொண்டு நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து வருகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தினால் கழுவி ஆண்டவரே எங்களை நீதிமானாய் மாற்றிருக்கிற தேவன் இந்த நாள் எங்களோடு பேசினீரே பாமை சோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீதிமான்களை சிநேகிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே நீர் எங்களை சிநேகிக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே உங்கள் கோடாக்குடி நன்றியும் சோத்திரத்தினபடி என்னை சிநேகிக்கவில்லை நான் சிநேகிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே, நாங்கள் எப்படி உம்மை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோடு நீர் பேசி நம்முடைய எல்லா ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் உங்கள் கோடாக்குடி நன்றியும் சோத்திரத்தின தகப்பனே, ஆண்டவரை சிநேகிக்கவில்லை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினீரே நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆமாண்டவரை நாங்கள் உலகத்திற்கிற நாட்களில் பாவத்தை ஆண்டவரை நாங்கள் வெறுத்து விடத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. மை துதிக்க நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்கள் பாவங்களை ஆண்டவரை சிலுவையிலே சுமந்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. என் தேவனாய் கர்த்தாவே, இந்த உலகத்திற்கு நாட்களில் ஒரு நாளும் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரை நாங்கள் விட்டு வந்த பாவங்கள் ஆண்டவரை எங்களை தொடராதபடி பாவத்துக்கு செத்து ஆண்டவர் நாங்கள் உமக்காய் பிழைக்கத்தக்கதாய் தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாய் உம்முடைய திருக்கரத்துக்குள்ளாய் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே நன்றி ராஜா, உம்மை சிநேகிக்கிறவர்கள் ஆண்டவரே மை சோதர வசனத்தை கைக்கொள்ளான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள் நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரே நீ தந்த எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துற தகப்பனே. ஆண்டவரே நீ சொல்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் நாங்கள் அப்படியே கீழ்ப்படையத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. ஆண்டவரே முறுமுறுப்பு இல்லாமல் தற்கீர்ப்பு இல்லாமல் ஆண்டவரே கோணலும் மாறுபாடுமான சந்தல் நேரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒரு நாள் வசனத்தை குறித்து முறுமுறுக்காதபடி தர்க்கம் பண்ணாதபடி அந்த வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படையத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. உம்மை சிநேகிக்கும் போது எப்படியெல்லாம் நீர் எங்களை சிநேகிக்கிறேன் என்று சொல்லி அநேக காரியங்களை கர்த்தர் எங்கள் கற்றுக் கொடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆபிரகாமை நீர் சிநேகிதன் என்று அழைத்தீரப்பா. ஆமாண்டவரே ஆபிரகாமை உம்மை சிநேகித்தபடினாலே கர்த்தரை ஆசீர்வதித்த தேவன் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே சோத்திரப்பா, தாவீதை குறித்து நாங்கள் பார்க்கிறோமே உன் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோமே. தகப்பனே இந்த வேளை எங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். ஆபிரகாமை போல ஆண்டவரே தாவீதை போல ஆண்டவரே வேதத்தில் காணப்படுகிற பரிசுத்தவான்களை போல நாங்கள் அதிகமாக சிநேகிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாக செபிக்கிறப்பா. நம்முடைய சிநேகிக்கிற நம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவரே வேதத்தில் அநேக ரகசியங்களை மறைபொருளை நீங்க கற்றுக் கொடுத்தீங்களா ஆண்டவரே மை சோத்திருக்கிறப்பா. அப்படி ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே எங்களை நீங்க சிநேகித்தபடினாலே இந்த நாள் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசின ஆண்டவரே வேதத்தில் அநேக மறைபொருளை வெளிப்படுத்தி காண்பித்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே துதிக்க ராஜா மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு அல்ல ஆண்டவரே, சரீரத்தையும் ஆத்மாவை கொல்ல வல்லவருக்கு பயப்படுங்கள் சொல்லி உம்மை சிநேகிக்கிற சீஷர்களுக்கு நீங்கள் போதித்தீங்களே. அப்படியே அந்த கடைசி நாட்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மையே நேசித்து உமக்காய் வாழ்ந்துவிட ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. என்னை சிநேகிக்கிற மெய்ப்பொருளை சுதந்து கொள்வார்கள் சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. அந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர். உம்மை சிநேகிக்கிற நாங்கள் மெய்யான அந்த ஆண்டவரே சோத்திர ராஜ்யத்தை சுதந்து கொள்ள என் தேவனாய் கர்த்தருக்கு கிருபை தரும்படி செபிக்கிறப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமை அர்ப்பணிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு வசனத்தின்படி நீர் எங்களை நடத்தி ஆண்டவரே நித்திய சுமருக்களை பிரவேசிக்க என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிற களஞ்சியங்களை நிரப்பு என்று வாக்கு கொடுத்திருக்க தேவன் அப்படியே களஞ்சியங்களை நிரப்புவீராக. தாழ்த்துக்கிற பெரிய காலம் செய்வீராக. இயேசு நாம் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தவான்களோடும் காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.